ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வாரத்தின் வேலை நாட்களில் முதல் நாள் அநேக பொறுப்புகள், நிறைய காரியங்கள் இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அங்கலாய்ப்புகள், பல பதற்றங்கள் காணப்படும். பயப்படாதீங்க. இதுவெல்லாம் நடத்த ஆண்டவர் இனியும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், ஆண்டவர் இன்றைக்கே தருவேன் ஆண்டு சொல்லுகிறார். தேவ பிள்ளையில நமக்கு நம்பிக்கை யாரு? ஆண்டவர் தானே. நம்மளுக்கு அடைக்கலம் யாரு? அரண் யாரு? ஆண்டவர் தானே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற நம்பிக்கையுடைய சிறைகளை ஏண்டத்தில் வாருங்க. அவன் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒரு எதில் நம்பிக்கை அற்று போயிருக்கிறீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு எல்லாம் ஃபெயிலியர், நம்பிக்கையே போயிடுமா இருக்குது. பயப்படாதீங்க, நிச்சயம் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். அவர் என்ன உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ, அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அவர் வார்த்தை ஒன்று தரையில் விழாது. தேவ பிள்ளையில அவர் சொல்ல ஆகுமா, அவர் கட்டளை நிற்குமா? அன்று அழகாக இசைக்கையில் சொல்வார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்ல வார்த்தை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேற்று வல்லமையில் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவரில் ஆமென். எதில் எழுந்து போயிருக்கீங்க, இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரப்போகுது. இதை விசுவாசிங்க தேவப்பிள்ளையில. சங்கீதரின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பாங்களா? ஆமென். அவர் நாமத்தில் தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வன் வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா? அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்களா? நம்மளுக்கு நம்பிக்கை அவர் தானே, நம்பிக்கை நங்கூரம் அவர் தானே. எப்படி இல்லை, அவரை நீங்கள் நம்பி பாருங்க. அவரை நம்புகிறவர்களுக்கு அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. வெட்கப்படுவதில்லையா, தள்ளாடுவதில்லையா, கர்த்தர் உண்டு பண்ணிக்கிற நன்மை எவ்வளோ பெருசு, இதெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மை உனக்கு நான் தரப்போறேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அற்புதமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, பேதுரு ஒரு படகு தான் கொடுத்தார். அதில் நின்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். ஆனால் பேதுருக்கு ஒரு காரியம் நடக்கிறது. ராத்திரிலாம் ட்ரை பண்ணுறாரு, ஒரு மீனோட கிடைக்கல. ஆண்டவர் அவர் வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி வலைய போடுறேன்னு வலது படத்து ஆழத்தில் போட்டபோது 2 படகுகள் அமிழ்த்தக்கதாக மீன்கள் கிடைச்சிது. அதுதாங்க ஆண்டவர். அவர் வார்த்தையை நம்பி வலைய போட்டார், 2 படகுகள் அமிழ்த்தக்கதாக. இரட்டிப்பான நன்மை. தேவ பிள்ளைகளை அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆமீன். மெட்டீரியல் பிளஸிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். வானத்து பணியினால், பூமியின் கொழுமையினால் ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறா. நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான நன்மையை தருவார். கண்களை முடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆமென். என்ற இரட்டிப்பான நன்மையை தருவேன் வாக்கு பண்ணினவர். எங்களுக்கு நம்பிக்கை நங்கூர நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவாக எங்களுக்கு தாங்கப்பா. எதில் குறைப்பட்டிருக்காங்க தெரியல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமாம். அவர்கள் இரட்டிப்பான தருவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.